திருப்புகழ் 631. வெடித்த வார்குழல் விரித்து மேல்விழி விழித்து மேகலை பதித்து வார்த்தோடு மிகுத்த மாமுலை அசைத்து நூலின் மருங்கின் ஆடை மினுக்கி ஓலைகள் பிலுக்கியே வளை துலக்கியே இள நகைத்து கீழ் விழி மிரட்டி யாரையும் அழைத்து மால்கொடு தந்த வாய் நீர் குடித்து நாயன முடக்கு மேல்பிணி அடுத்து உபாதிகள் படுத்த தாய்த்தமர் குலத்தர் யாவரு நகைக்கவே உடல் மங்குவேனை குறித்து நீ அருகழைத்து மாதவர் கணத்தின் மேவு என அழித்து வேல் மயில் கொடுத்து வேதமும் ஒருத்தனாம் என சிந்தை கூறாய். உடுட்டு டூடுடு டுடுட்டு டோவென திகுத்த தீதிகு திகுர்த்த தாவென உடுக்கை பேரிகை தவில் குழாமும் இறங்கு போரில் உளுத்த நீசர்கள் பதைப்ப மா கரி துடிப்ப நீள் கடல் எரித்து சூர்மலை உடைத்து நீதிகள் பரப்பியே அவர் உம்பராரை அடைத்த மா சிறை விடுத்து வானுலகு அளிக்கும் 1000 திருக்கண்ணான் அரசளித்து நாளும் என் உள்ளத்திலே மகிழும் குமாரா. அளித்த தாதையும் மிகுத்த மாமனும் அனைத்துளோர்களும் மதிக்கவே மகிழ் அகத்திய மாமுனி பொறுப்பின் மேவிய தம்பிரானே. உடுக்கை பேரிகை தவிர்குழாமும் இறங்கு போரில் உளுத்த நீசர்கள் பதைப்ப மாகரி துடிப்ப நீள் கடல் எரித்து சூர்மலை உடைத்து நீதிகள் பரப்பியே அவர் உம்பராரை அடைத்த மா சிறை விடுத்து வானுலகு அளிக்கும் 1000 திருக்கண்ணான் அரசு அளித்து நாளும் என் உள்ளத்திலே மகிழும் குமாரா. அளித்த தாதையும் மிகுத்த மாமனும் அனைத்துளோர்களும் மதிக்கவே மகிழ் அகத்திய மாமுனி பொறுப்பின் மேவிய தம்பிரானே. பெற்ற தந்தையும் சிறப்புடைய மாமனும் மற்றுமுள்ள அனைவரும் மதிக்குமாறு மகிழ்ச்சியுடன் அகத்திய மாமுனியின் பொதியமலையில் வீற்றிருக்கும் தம்பிரானே. உடுட்டு டூடுடுடுடுடோடோ எனவும் திகுத்த தீதிகு திகுத்ததா எனவும் உடுக்கை பேரிகை தவில் என்ற இவற்றின் கூட்டமொலிக்கும் போர்க்களம். அதில் உலோபியான அசுரர் பதைபதைக்க யானைகள் துடிக்க கடலை எரித்து சூரபன்மனையும் கிரௌஞ்சமலையையும் உடைத்து பொடியாக்கி நீதியை நிறுத்தி எங்கும் பரப்பி அந்த அசுரர் தேவர்களை அடைத்து வைத்த பெரிய சிறையினின்றும் தேவர்களை விடுவித்து தேவர்க்கு அவரது வானுலகத்தை அளித்த குமரனே. நாளும் என் உள்ளத்திலே மகிழும் குமாரா. 1000 அழகிய கண்களை கொண்ட இந்திரனுக்கு தேவர் உலக ஆட்சியை தந்து மகிழ்ச்சி அடையும் குமாரா. மாதர் வயப்பட்டு பிணிகளுடன் மூடி முடக்கத்தை தரும் நோய்கள் பல சேர்ந்து வேதனைகளை உண்டாக்க தாயார் உறவினர் குலத்தவர் என்னும் யாவரும் சிரிக்க உடல் வாட்டம் அடையும் என்னை கவனித்து நீ அருகில் அழைத்து பெரும் தவத்தவர் கூட்டத்தில் சேர்வாயாக என்று எனக்கு அருள் செய்து வேலின் அடையாளம் பொறித்து அருளி வேதமும் என்னை இவன் ஒப்பற்றவர் என கூறும்படி உள்ளத்தில் அருள்வாயாக. அளித்த தாதையும் மிகுத்த மாமனும் அனைத்துளோர்களும் மதிக்கவே மகிழ் அகத்திய மாமுனி பொறுப்பின் மேவிய தம்பிரானே. உடல் மங்குவேனை குறித்து நீ அருக அழைத்து மாதவர் கணத்தின் மேவு என அளித்து வேல் மயில் கொடுத்து வேதமும் ஒருத்தனாம் என சிந்தை கூறாய். என்னை இவன் ஒப்பற்றவர் என கூறும்படி உள்ளத்தில் அருள் கூற வேண்டும் என்று வேண்டியவாறு